தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள் மக்களை சென்றடையாதபடி மறைக்கப்படுகின்றன என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்றார். அதன்பின் மதுரை சென்று தொழில் முனைவோர் மாநாட்டில் பங்கேற்ற அவர் பின்னர் மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சென்ற அவர் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசியபோது திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக சாடினார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் கோரிக்கைகளாகவே இருந்தது என்று கூறிய அவர் பாஜக ஆட்சியில் தான் அவை செயல்படுத்தப்பட்டன என்று தெரிவித்தார். यूपीए सरकार पर ये सारे जो प्रोजेक्ट मैं आज लेके आया हूं, ये दशकों से यहां के लोगों की मांग थी. आज जो यहां सत्ता में बैठे हैं वे लोग उस समय दिल्ली में बैठे थे, सरकार चलाते थे, ये डिपार्टमेंट चलाते थे, लेकिन उनको आपके विकास की परवाह नहीं थी. बातें तमिलनाडु की करते हैं, लेकिन तमिलनाडु की भलाई के लिए कदम उठाने की हिम्मत नहीं थी. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆனால் ஆளும் திமுக அரசு அவற்றை குறித்த தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க மறுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை பயமுறுத்தி மத்திய அரசின் திட்டங்கள் வெளியே வராதபடி திமுக அரசு பார்த்துக் கொள்கிறது என்றும் கடுமையாக சாடினார். तमिलनाडु में कई अखबार हैं, कई टीवी चैनल हैं जो इन खबरों को छापना चाहेगी, दिखाना चाहेगी, लेकिन यहां जिस प्रकार की सत्ता है वो उनको ये नहीं करने देगी. लेकिन उसके बावजूद भी हम तमिलनाडु की सेवा में कभी रुकेंगे नहीं, विकास के कामों को अटकने नहीं देंगे. திருப்பூர் நிகழ்ச்சியில் திமுக குடும்ப அரசியல் செய்ததாக சாடிய பிரதமர் தற்போது மத்திய அரசின் திட்டங்களை மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பாகியுள்ளது.